வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2016ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களின் கருத்துக்களை கேட்டறிய நடவடிக்கை. பெனியாய பெவர்லி பகுதியில் பரவிய தீயினால் 8 ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரை. இலங்கைக்கு எதிரான 20-20 கிரிக்கெட் தொடரை 2-1 எனும் அடிப்படையில் இந்தியா கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று முற்பகல் ஜெர்மனிக்கு புறப்பட உள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை உத்தியோகபூர்வமாக வரவேற்கும் நிகழ்வு எதிர்வரும் 17ஆம் தேதி அஞ்சலா மெர்க்கல் தலைமையில் ஜெர்மனியில் இடம்பெறவுள்ளது. இதற்கு முன்னரும் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜெர்மனிக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி பல தரப்பினருடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனிக்கான பயணத்தை நிறைவு செய்யும் ஜனாதிபதி அங்கிருந்து எதிர்வரும் 19ஆம் தேதி ஆஸ்திரேலியாவிற்கு பயணமாக உள்ளார். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களின் யோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளதாக அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவின் தலைவர் சட்டத்தரணி லால் விஜயநாயக்க குறிப்பிட்டார். அவர்களின் கருத்துக்களை வீடியோ அழைப்பினூடாக பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இதுவரை சுமார் 2000க்கும் மேற்பட்ட யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த குழுவின் இன்றைய அமர்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தில் காலை 9:30 தொடக்கம் மாலை 5 மணி வரை கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தனிப்பட்ட ரீதியிலோ அல்லது சமூக அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தியோ கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என சட்டத்தரணி லால் விஜயநாயக்க குறிப்பிட்டார். நேரடியாக வருகை தந்து வாய் மூலமாகவோ எழுத்து மூலமாகவோ தமது கருத்துக்களை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் யாழ் மாவட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை நாளைய தினமும் யாழ் மாவட்ட செயலகத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கையிலிருந்து அரசியல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியா, கென்யா மற்றும் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இலங்கையின் அரிசியை கொள்வனவு செய்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் எம்பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். சுமார் 30,000 மெட்ரிக் டன் அரிசியினை உலக உணவு திட்டத்தின் ஊடாக அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 லட்சம் மெட்ரிக் டன் நெல் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் எம்பி திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். கீழ்பிரிவு பகுதியில் உள்ள வனப்பகுதியில் நேற்றிரவு தீ ஏற்பட்டுள்ளது. பெனியாய பெவர்லி தோட்டத்திற்கும் சிங்கராஜ வனத்திற்கும் எல்லைப் பகுதியில் நேற்றிரவு 8 மணி அளவில் தீ பரவியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தீ காரணமாக சுமார் 8 ஏக்கர் காட்டுப்பகுதி தீக்கிரையாகியுள்ளது. போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன் காரணமாக பல்வேறு தாவரங்கள் பலவும் அழிவடைந்துள்ளன. தீ ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை என பெனியாய போலீசார் குறிப்பிட்டனர். அரசு ஊழியர்களின் கொடுப்பனவை அடிப்படை சம்பளத்துடன் சேர்ப்பதற்கான சுற்றுநிருபம் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் அனுமதி கிடைக்கப்பட்டதன் பின்னர் அரசு ஊழியர்களின் கொடுப்பனவு தொகையிலிருந்து 2,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்படும் என அரசு நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும் ஏனைய கொடுப்பனவுகளை 5 வருடங்களுக்குள் சேர்த்துக் கொள்ள உள்ளதாக அரசு நிர்வாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பணிப்பாளர் என கோரி நிதி மோசடியில் ஈடுபட்டமை தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன.
அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள சிறை கைதிகள் தொலைபேசி ஊடாக பல தரப்பினரையும் அச்சுறுத்தி நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு பெறப்படும் நிதியினை வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடுமாறும் கூறியுள்ளனர். கெகிராவ பகுதியில் உள்ள ஒருவரின் வங்கிக் கணக்கில் நிதி வைப்பிலிடப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தெற்காசிய விளையாட்டு விழா தொடர்பான தகவல்களை இந்தியாவின் குவாஹாட்டியிலிருந்து வழங்குகின்றார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் ராஜலிங்கம் பிரசானோ. 12வது தெற்காசிய விளையாட்டு விழா இறுதி கட்டத்தில் இருக்கிறது. 11ஆம் நாளான இன்றைக்கும் சில போட்டிகள் நடக்க உள்ளன. நேற்றைய பொறுத்தவரை இலங்கைக்கு 4 பதக்கங்கள் கிடைத்தன. அதாவது இலங்கை ஆடவர் மற்றும் மகளிருக்கான கபடி போட்டிகளில் அரை இறுதிகளில் தோல்வி அடைந்தது. அதற்கமே இலங்கைக்கு அந்த 2 போட்டிகளிலும் வெங்கல பதக்கம் உறுதியாகியுள்ளது. இதனை தவிர இன்றைய தினம் கைகோடு போட்டிகள் வெற்றிக்கொண்ட கோடாக்கள் நடத்துகிறது. வெற்றிக்கொண்ட கோடாக்களை பொறுத்தவரை இலங்கை 9 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தது. எவ்வாறாயினும் இறுதிப் போட்டிகள் 5 போட்டியாளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். அவர்கள் பங்கேற்கும் போட்டிகள் இன்று நாளையும் நடக்கிறதுள்ளன. அப்படி இறுதி நாள் நிகழ்வுகளும் நாளை நடத்துவதுள்ளன. இந்த விளையாட்டுகள் நாளைய தினம் நிகழ்வுக்கூட உள்ள நிலையில் தற்போது இந்தியாவின் குவாஹாட்டி நகரில் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்ட நிலையை குறிப்பிடத்தக்கது. பதக்கத்தை பொறுத்தவரை இலங்கை தொடர்ந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்தியா முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. தொடர்ந்து உடனுக்குடன் தெற்காசிய விளையாட்டில் அத்தகைய தகவல்களை கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம். இந்தியாவின் குவாஹாட்டி நகரிலிருந்து ராஜலிங்கம் பிரசானோ. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.